ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராமம் அஹஸ்தீஸ்வராய நமஹ. குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 தேவர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். குரோதி நாம வருஷம் மாசி மாதம் 19ஆம் தேதி சதுர்த்திங்க, ரேவதி நட்சத்திரம், திருச்செந்தூர் அப்புறம் பெருவயல் இந்த தலங்களில் ஸ்ரீ முருகப்பெருமானின் விழா தொடக்கம். சுப முகூர்த்த தினம். இன்னைக்கு சதுர்த்தி. நம்ம எல்லாரும் தோர்பி கரணம் அப்படிங்கிற தோப்பு கரணம் போடுவோம். அது எப்படி வந்துச்சு? நம்ம ஜலந்தர அசுரனை வதம் பண்றதுக்கு சிவபெருமான் ஒரு யுக்தியை கையாண்டார்னு படிச்சிருக்கோம். அந்த ஜலந்தர அசுரனுக்கு ரொம்ப ஆணவம், தன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு சிவபெருமான் கிட்ட போய் நிக்கிறான். நீ என்னை எப்படி சம்ஹாரம் பண்ணுவேன், நான் எவ்வளவு பெரிய சக்திசாலி தெரியுமான்னு கேட்கிறான். அப்படியா, நீ ரொம்ப சக்திசாலியான்னு நம்ம சிவபெருமான் கேட்க, ஆமா அப்படின்னு அவன் சொல்ல, சிவபெருமான் தன்னுடைய கால் கட்டை விரலால் ஒரு வட்டம் இடுகிறார் மணலில். ஒரு வட்டம். எங்க இந்த வட்டத்தை பேத்து அப்படியே தலைக்கு மேல தூக்கு. இது ஒரு பிரமாதமா? அப்படியே அந்த வட்டத்தை பெயர்த்து தலைக்கு மேலே ஜலந்தராசுரன் தூக்க, அப்படியே அது சக்கரமாக மாறி ஜலந்தராசுரனின் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 2ஆ கிழிச்சு போட்டுச்சு. பூமி ஒரு நொடிக்கு எவ்வளவு வேகம், எத்தனை சுத்துதோ அத்தனை சுத்தக்கூடியது நம்ம ஜலந்தராசுரனை கிழித்த அந்த சக்கரம். அந்த சக்கரம் சிவபெருமான் கிட்ட இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது. மகாவிஷ்ணுவு தான் எப்பவுமே அம்மான்னு சொல்றோம், சிவபெருமான அப்பான்னு சொல்றோம். மகாவிஷ்ணுவுக்கு அந்த சக்கரத்தை வாங்கிக்கணும்னு எண்ணம். அடியேன் அடிக்கடி சொல்லி இருக்கேன், தெய்வங்கள் கையில் இருக்கிற ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் அவங்க படிச்சு பட்டம் வாங்கின பதவி, அதன் மூலமாக கிடைத்த கருவி. அது நம்ம BA MA MCA போட்டுக்கிறோம். அப்படி அவங்க கையில இருக்கிற ஒவ்வொரு ஆயுதங்களும் அவங்க இருந்த தவத்தின் பலன். மகாவிஷ்ணு திருமால்பூர் போறார், தவம் பண்றார். தினமும் குளத்திலிருந்து 1008 தாமரை பூக்களை பறித்து வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுவார். 48 நாட்கள் ஆச்சு. இன்னைக்கு 48வது நாள். நம்ம சிவபெருமான் என்ன பண்றார்? ஒரு பூவை எடுத்து மறைச்சு வச்சுட்டார். மகாவிஷ்ணு 1008வது பூவை காணமேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு தன்னுடைய ஒரு கண்ணை பெயர்த்து எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ண போறார். அரவிந்த லோச்சனா நில்லு. அரவிந்தம் அப்படின்னா தாமரை பூ, லோச்சனம் அப்படின்னா கண்ணு. தாமரை பூ கண்ணா, எடுக்காத கண்ணன்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டார். நம்ம கண்ணப்பன் சிவபெருமானுக்கு கண்ணை கொடுப்பதற்கு முன் அரவிந்த லோச்சனர் தன் கண்ணை கொடுக்க முன் வந்த இடம் திருமால்பூர். சக்கரத்தை கொடுத்தாச்சு, அதை வாங்கிக்க கையை நீட்டுற. அவ்வளவுதான், மகாவிஷ்ணு கிட்ட சக்கரம் போக வேண்டியது. நம்ம விநாயக பெருமான் வந்தார், சக்கரத்தை வாங்கி வாயில போட்டுக்கிட்டார். எந்த வேலை செஞ்சாலும் பிள்ளையார கும்பிடாம சேர்ந்த மகா தப்பு. நீ என்ன கும்பல் இல்ல அப்படின்னு சொல்லி சக்கரத்தை வாங்கி வாயில போட்டு விழுந்துட்டார். காஞ்சிபுரவாசிகளுக்கு தெரியும், கைலாசநாதர் ஆலயத்துல 1000 கால் மண்டபத்துல, சுத்த பிரகாரத்துல இருக்கிற 1000 கால் மண்டபத்துல ஒரு இடத்துல அந்த விகட சக்கர விநாயகர் இருப்பார். சக்கரத்தை தும்பிக்கையால் எடுத்து அவர் அப்படியே வாயில போட்டுக்கிற மாதிரியான ஒரு பாவனையோட அந்த சிலை இருக்கும். இப்ப எல்லாம் போனா அதை நம்மளால பார்க்க முடியல. மகாவிஷ்ணு சிவபெருமான் தவிக்கிறாங்க. குழந்தை வாயில போட்டுக்கிச்சு சக்கரத்தை. எவ்வளவு உஷ்ணம், எவ்வளவு தீவிரம், எவ்வளவு சுத்தம். பார்வதி அழறாங்க, என் குழந்தை வாய் எதுக்காகும்? அப்பாவும் தாய்மாமனும் இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லா தேவர்களும் வராங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, குழந்தை வாயில இருக்கிறத எடுக்க முடியல. மகாவிஷ்ணு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே தன்னுடைய 2 கரங்களால் 2 செவி மடல்களை பற்றி உட்கார்ந்து எந்திரிக்கிறார். உட்கார்ந்து எந்திரிக்கிறார். அதுதான் தோர்பி கரணம். இன்னைக்கு நாம தோப்பு கரணம் வந்துருச்சு. அந்த தோர்பி கரணம் போட்டதுமே
மகாவிஷ்ணு இப்படி போடுறத பார்த்து தாய் மாமனை பார்த்து கணபதி சிரிச்சிட்டார். சிரிச்சதுமே என்னாச்சு? சக்கரம் வெளியில வந்துருச்சு. அந்த சக்கரம் சுதர்சன சக்கரமா இன்னைக்கு வரைக்கும் நம்ம மகாவிஷ்ணு கையில இருக்கு. நாம இன்னைக்கு ஸ்ரீ லலிதா தேவி சோபானம் 4 பார்க்க போறோம். அன்னைக்கு நாம பார்க்கும் பொழுது தாராதாரிணியோட சக்தி பீட்ட கோவில்ல ஒண்ணு பார்த்துட்டு ஒண்ணு பார்க்கல. அதாவது கல்கத்தா காளி கோயில பார்க்கும் பொழுது தாரிணி சக்தி பீட்ட கோவில் இந்தியாவின் ஒடிஷா மாநிலத்தில் பெர்காம்பூர் நகரத்திலிருந்து 40 கல் தொலைவிலே உள்ள கன்சா மாவட்டத்தில் புருஷோத்தம்பூரில் ஓடும் ருஷிகுல்யா ஆற்றின் அருகில் சுமார் 700 அடி உயரமான மலை இருக்கு. அந்த மலை மேல தாராதாரிணி சக்தி பீட்ட ஆலயத்துக்கு நடந்து போகணும். 999 படிகள் ஏறணும். கடைசி படி 1000வது படி. அங்க போனா ஆலயத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு படியை கடக்கும் பொழுதும் தாராதாரிணி நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்கணும். இந்த ஆலயத்துல 2 தேவிங்க இருக்காங்க. இது வரைக்கும் அன்னைக்கு பார்த்தோம். அந்த 2 தேவிகளோட பூர்வோத்தம் அவங்க எப்படி அங்க குடிபெயர்ந்தாங்கன்னு பார்க்கலாம். பெரிய தேவியோட பெயர் தாரா, சிறிய தேவியோட பெயர் தாரிணி. கல்லிலே முகம் போன்று செதுக்கப்பட்டு உள்ள அந்த சிலைகளுக்கு அழகுற அணிகலன்கள் அணிவித்து பெண் ரூபமாக முதலில் அங்கே குடியேறி இருந்த ஆதிவாசிகள் வணங்கி வந்தனர். நாளடைவில் இந்த கோயில் சக்தி பீட்டம் என்று கண்டறியப்பட்டதால் அனைவருக்கும் சென்று பூஜிக்கும் ஆவல் உண்டாயிற்று. பாறையிலே உள்ள சிலைகளைப் போலவே பித்தளையில் 2 தேவிகள் செய்யப்பட்டு பூஜிப்பதற்கென வைக்கப்பட்டு உள்ளது. மூலவர் கற்சிலை பழுதடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஏன் அப்படின்னா இந்த சக்தி பீட்ட கோயில்ல ஒவ்வொரு அங்கம் விழுந்தது. இப்ப நாம 2 நாளைக்கு முன்னாடி ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி பேசும் பொழுது அம்மாவோட வலது பாதத்துல கட்டை விரலை தவிர மிச்ச இடம் விழுந்த இடம் சக்தி பீட்ட கோவில்னு சொல்றோம். இந்த தாராதாரிணி கோவில்ல அம்பிகையோட நகைகள், அதாவது மார்பகங்கள் விழுந்த இடமா. மார்பகங்கள் 2 விழுந்ததுனால 2 தேவிகளாக மாறிட்டாங்களா. அதனால அவங்கள தொட அனுமதி கிடையாது. எது ஒண்ணுமே தாந்திரிக உபாசனையில மனசு சுத்தம் வேணும். தேவியை நெருங்கும் பொழுது தூய மனதோட பால் மாதிரி மனசோட நெருங்கணும். அதனால முன்னாடியே 2 சிலைகளை பித்தளையில செஞ்சு, அதாவது பித்தளைனா பஞ்சலோக சிலைகளை 2 செஞ்சு அதுக்குதான் பூஜை பண்றாங்க. இந்த கோவிலை பத்தியும் காளிகா புராணத்துல வருது. சக்தி பீட்டம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சக்தி பீட்டம்னு சொல்றாங்க சமஸ்கிருதத்துல? தன கண்டச்ச தாரிணி அப்படின்னு சொல்றாங்க. இக்கோவில் ஆதிசக்தி 18 ஆதிசக்தி பீட்டங்கள் சொல்றோம்ல, 108 சக்தி பீட்டங்கள்ல 18 சக்தி பீட்டங்கள் ஆதிசக்தி பீட்டங்கள் சொல்றோம். அந்த ஆதிசக்தி பீட்டங்களில் ஒரு சக்தி பீட்டமா இது விளங்குது. ஒடிசாவின் தெற்குப்புற ஒரியா பகுதிகளில் தாராதாரிணி கோவில் பலருக்கும் குலதெய்வமா இருக்கு. யாரையும் கர்ப்ப கிரகத்தில் அனுமதிப்பதில்லை. ஒரு காலத்தில் அந்த ஆலயம் உள்ள இடத்தின் பக்கத்தில் ஓடும் ரிஷிகுல்யா என்ற நதியில் பயணம் செய்து வாணிபம் செய்தவர்கள், மீன் பிடிப்பவர்கள் என நதியை நம்பி வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த கள்ளமற்ற மனிதர்கள் தான் அந்த தேவிகளை அங்க வச்சு கும்பிட ஆரம்பிச்சவங்க. அவங்க தினமுமே அந்த கோவிலுக்கு போய் அந்த அம்பிகைகளை வணங்கி பின்னர் தான் அவங்க நாளை துவக்குவார்களாம். மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடக்கும் விழா காலங்களில் 5 முதல் 6 லட்சம் மக்கள் வரை அந்த ஆலயத்தில் தரிசனம் செய்ய வருகிறார்கள். 20ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு சில சமயங்களில் அந்த ஆலயத்திலே பலிகள் தரப்பட்டு வந்தது. எப்படி நம்ம இதுல திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு பலி தரப்பட்டு அதுக்கப்புறம் ஆதிசங்கராச்சாரியார் வந்து அந்த பலியை தடுத்து தேவியோட ஆற்றலை தாடங்கங்களாக மாற்றி அம்பிகைக்கு அணிவித்து அப்பவும் உக்ரம் தனியில அப்படிங்கவும் விநாயகரை கொண்டு வந்து முன்னாடி வச்சு அம்பிகையை சாந்திப்படுத்தினார். அது மாதிரி தெய்வங்களுக்கு பலி கொடுக்கும் பொழுது அந்த உயிரானது தெய்வத்தை போன்று இணையுது. அந்த உயிர் பிரியும் பொழுது என்ன வேகத்தோட பிரியுது, என்ன ஆத்மார்த்தமா பிரியுது. அந்த உயிர்களுக்கு தெரியும் நாம அம்பிகையை சேரறோம், இறைநிலையை அடையிறோம்னு. அந்த ஆக்ரோஷம் அங்கங்க ததும்பும். அதனால அதை சாந்தி பண்ணி இப்ப சாந்தமா வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் சங்கராந்தி தினம், அதாவது இப்ப மாசி மாசம் 1
பங்குனி மாசம் 1 இதுதான் சங்கராந்தி தினம். தமிழ் மாசத்துல 12 மாதங்கள் இருக்கு. சித்திரை 1 அது சங்கராந்தி, வைகாசி 1 அது சங்கராந்தி அவங்களுக்கு. நாம தை மாதம் மட்டுமே சங்கராந்தின்னு வச்சுக்கிறோம். அவங்க ஒவ்வொரு மாத முதல் தினத்தையும் சங்கராந்தி அப்படின்னு விசேஷ பூஜை செய்யறாங்க. ஏன்னா நம்ம அன்னைக்கு காமாக்கியா பீட்டம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் அதர்வன வேத அதிர்வலைகள் அதிகம். தந்திர சாத்தகம் செய்ய அது நல்ல நாளா அங்க கருதப்படுது. அங்க போய் நாம எப்படி குலதெய்வம் கோயில தலைமுடி காணிக்கப்ப கொடுத்து குழந்தைங்களுக்கு காது குத்துறமா அது மாதிரியும் செய்யறாங்க. ஆலய வளாகத்துக்குள்ளே திருமணங்கள் பூநூல் வைபவங்கள் செய்யலாம். அந்த 2 தேவிகளான பீட்டம் அங்கே வந்ததின் காரணம் வரலாற்று உண்மைகள் எல்லாமே காளிகா புராணத்தில் நிறைவாக குறிப்பிடப்பட்டு உள்ளது. பொதுவா ஸ்கந்த புராணத்திலையும் காளிகா புராணத்திலையும் பத்ம புராணத்திலையும் நமக்கு வேண்டிய தகவல்கள் கிடைக்கும். இதுல காளிகா புராணத்துல வர்றது கொஞ்சம் அதிகப்படியான தகவல்களோட நமக்கு கிடைக்கும். சக்தி பீட வரிசையிலே இந்த இடத்திலே 2 தேவிகள் ஸ்தன, இந்த தேவியோட ஸ்தன கண்டச்ச தாரிணி அப்படிங்கிற பீட்டமாக குறிப்பிடப்படுது. 2ஆம் ஸ்தல வரலாற்றின்படி அங்க ஒரு கிராமத்துல 2 இளம் பெண்கள் அதிசயங்களை புரிஞ்சாங்களாம். சில பிறவிகள் பிறக்கும் பொழுதே இந்த நட்சத்திரம் இந்த நேரம் இதுல பிறந்தா அவங்களுக்கு உலகாலும் சக்தி கிடைக்கும். இப்ப நட்சத்திரங்கள் 27ன்னு சொன்னாலும் சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கும். ஏன்னா அது நரசிம்மரோட நட்சத்திரம். கடல்ல இன்னைக்கு எல்லாமே செயற்கை முத்துக்கள், செயற்கை பவளங்கள் தான். கடல்ல 12 வருடங்களுக்கு ஒரு முறை முத்து திரண்ட முத்துச்சிப்பியானது திறக்குமா. முத்துச்சிப்பி தயாராக தன்னை திறந்து வைத்து காத்திருக்கும். உள்ள ஒரு பூச்சி இருக்கும் உயிரோடு. மழை துளி சரியாக அந்த முத்துச்சிப்பிக்குள் போய் விழும் பொழுது எவ்வளவு பெரிய மழை துளி அதுல உருதோ அப்படியே கப்புன்னு அந்த முத்துச்சிப்பி தன்னை மூடிக்கொள்ளும். அந்த முத்து எப்படி உருவாகுதுன்னா அந்த பூச்சியானது அந்த தண்ணீரை போட்டு வளப்பி 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 உருட்டி 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 விட்டுக்கிட்டே இருக்குமா. தானும் அதுக்குள்ளறைய இறைநிலை எய்திடும். அதுதான் திரண்ட முத்து. அப்படியே உள்ள திரளிந்துகிட்டே கிடக்குது பாருங்க, அதுதான் திரண்ட முத்து. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு விளர அந்த முத்து தான் நிஜமான முத்து. அதே மாதிரிதான் இங்க எல்லா இடத்துலயும் சில பெண்கள் சிறப்பா இருந்திருக்காங்க. கிராம மக்களோட நோய் நொடிய தீர்த்திருக்காங்க. தாய் தந்தை எவர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. சிறு வயது முதலே ஒரு பிராமணர் தான் அவங்கள வளர்த்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் தம் இருவருக்கும் அந்த இடத்திலேயே ஆலயம் அமைக்குமாறு கூறிவிட்டு மறைந்து போனார்கள். தெய்வீக பெண்கள் அல்லவா மறைஞ்சு போயிட்டாங்க. அதனால் அந்த பிராமணர் மூலம் அந்த ஆலயம் எழுந்தது. இரட்டை அம்மன்களான தாரா மற்றும் தாரிணி ஆகியோருக்கு பெர்ஹாம்பூரில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோவில் அர்ப்பணிக்கப்பட்டு உள்ளது. ரிஷிகுல்யா நதி இந்த வழியாக ஓடுவதால் காண்பதற்கும் இந்த கோவில் அழகாக காட்சியளிக்குது. சித்திரை மாதத்தில் ஏராளமான பக்தர்கள் இங்கே குவிகிறார்கள். வருமான ஆணையத்தின் பங்களா இங்க இருக்கு. அதனால பயணிகள் அதுல தங்கிக்கலாம். பெர்ஹாம்பூரில் இருந்து இங்கே பேருந்து சேவைகள் இருக்கு. புருஷோத்தம்பூரில் உள்ள கோவில் ஏறத்தாழ தாராதாரிணி குன்று ஏறத்தாழ 180 ஏக்கர்ல இருக்காம். இந்த கோவில் இருக்கும் தாராதாரிணி குன்று 180 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாம். காளிகாட் கோயில், ஆதிசக்தி பீடங்கள், காமாக்கியா கோவில், தாராதாரிணி கோவில் அப்படின்னு ஒவ்வொன்றும் வரிசையா சொல்றாங்க. அப்புறம் நாம இன்னைக்கு கொஞ்சம் மதுரை மீனாட்சியும் பார்க்கலாங்க. சிவகங்கை மாவட்டம் திரிபுவனம் அருகே உள்ளது கல்லுமடை. இங்கே உள்ள திரு நாகேஸ்வரம் உடையார் கோவிலில் உள்ள மீனாட்சி அம்மன் விக்கிரகம் 2 மாதங்களுக்கு ஒரு முறை நிறம் மாறுகிறது. பச்சை, மஞ்சள், ஊதா ஆகிய நிறங்களில் நிறம் மாறும். இந்த அம்மன் எழுந்தருளில் இருக்கும் ஆலயம் 1300 ஆண்டுகள் பழமையானது. இதோட இமேஜ் கிடைக்கல, கிடைச்சா நான் அவசியம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நம்ம மதுரை மீனால பார்க்கலான்னு சொன்னோம். தாயுமான சிவசித்தர் அவங்கதான் முருகப்பெருமான் அவதாரத்துக்கு உதவினாங்க.
அன்னைக்கு நம்ம காபாலிகம், ஊர்த்த சைவம், அநாதி சைவம், ஆதி சைவம், மகா சைவம், பேத சைவம், அபேத சைவம், அந்தர சைவம், குண சைவம், நிர்குண சைவம், அத்வா சைவம், அத்வா சைவம், யோக சைவம், ஞான சைவம், அணு சைவம், கிரியா சைவம், 4 பாக சைவம், சுத்த சைவம் என்று 16 வகைப்பட்ட சைவ சமயங்கள் சிவனை பர தெய்வமாக கொண்டு வணங்கப்பட்டு வருகிறது. நாம இன்னைக்கு பார்க்கறது அந்த லிங்கம். இது மாதிரி மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிறோம். 16 வகையான சைவ சமயங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம காபாலிகர்களை மட்டும்தான் பேசுறோம். சைவத்தில் 4 முக்கிய பிரிவுகள் உருவாகிவிட்டதை குறிப்பிடுகின்றன. தன்னுடைய பிரம்ம ருத்ர பேருரையில் ஆதிசங்கரர் கிபி 7ஆம் நூற்றாண்டு சிவனை வழிபடுபவர்களை மாகேஸ்வரர்கள் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதே வேளை அவருக்கு உரை வடிக்கும் வாசஸ்பதி மிஸ்ரர். யார் இந்த வாசஸ்பதி மிஸ்ரர்? நம்ம பாஸ்கரர்னு ஒருத்தரை பார்த்தோம் இல்ல, அபர்ணா தேவிக்கு அவர் தோல்ல உட்கார்ந்து கர்ணவாராகி எல்லாருக்கும் பதில் சொல்லி தரும்னு சொன்னமே, அது மாதிரி இந்த வாசஸ்பதி மிஸ்ரர் 10ஆம் நூற்றாண்டுல சைவம், பாசுபதம், காபாலிகம், காருணீகம் அப்படிங்கிற 4 சைவ மத பிரிவுகளை எடுத்து கையாண்டிருக்கார். புராணங்களும் சற்று முந்தைய கால தாந்திரிக இலக்கியங்களும் தத்தமக்குள் சிற்சில இடங்களில் மாறுபட்டாலும் 4 முக்கிய வகைகளை பற்றிய குறிப்பிடுகின்றன. நூற்றாண்டு பிரிவுகளாக இதெல்லாம் பிரிஞ்சு 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 வருது. கந்த புராணம் பாசுபதம், கங்காலம், காலாமுகம், மாவிரதம் அப்படின்னு கந்த புராணம் சொல்லுதான். கூர்ம புராணம் என்ன சொல்லுதான்? பாசுபதம், சோமம், இலாக்குட்டம், வாத்துலம், இலாஞ்சனம், வாமம், வைரவம் அப்படின்னு சொல்லுது. கூர்ம புராணத்துல பாசுபதம், காபாலம், வாமம், வைணவம் கூர்ம புராணத்திலே 2 வகையா கொடுத்திருக்காங்க. நாரத புராணத்துல காபாலிகம், மாவிரதம், பாசுபதம், சித்தாந்தம், சித்தாந்த பத்ததி, பாசுபத, காபாலிகம், மாவிரதம் அப்படின்னு 5 பிரிவு சொல்றாங்க. மல்காபுர கல்வெட்டுல பாசுபதம், காலாநானம், சிவசாசனம், சைவம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. காமிகாமம் அப்படிங்கிற சைவ பிரிவுல பரம் அபரம் அப்படின்னு சைவத்தை பிரிச்சு பாசுபதம், லாகலிகம், இந்த லாகலிகம் தான் இன்னைக்கு நாம கும்பிடுறதுங்க. சிவலிங்க திருமேனி ஆவுடைக்கு மத்தியில இருக்கு. எத்தனை அடி லிங்க பானம் வெளியில தெரியுதோ அது மாதிரி 1 மடங்குல இருந்து 100 மடங்கு வரைக்கும் பூமிக்கு கீழே வேர் விட்டு வளர்ந்திருக்கும். இதத்தான் இன்னைக்கு நாம லாகலிக சைவமாக, அதாவது கணவன் மனைவி குடும்பம் அப்படி குழந்தைங்களோட இருக்கிறது தான் லாகலிக சைவம். சோம சித்தாந்தம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாமம், தட்சிணம், மிஸ்ரம், சித்தாந்தம்னு மேல 4 வகையா பிரிக்கிறாங்க. இந்த வகைப்பாட்டை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன், அப்புறமா ஒவ்வொரு வகையை பத்தி நாம பேசலாம். சிவாகமங்களில் தந்திர அவதார படலத்தில் கூறப்படுகின்ற ஒரு மரபு ரொம்ப முக்கியமானது. சிவ பரம்பொருளின் 5 முகங்களில் இருந்தும் லௌகீகம், இசை நூல், சிற்ப நூல், மருந்து நூல், வைதீகம், அத்தியாத்மிகம், சாங்கியம், யோகம், ஆதி மார்க்கம் இத்தனையும் வந்ததான். இந்த ஆதி மார்க்கம் தான் காபாலிக நூல்களை எடுத்தாண்டதான். மந்திர தந்திரம் ஆகிய 5 வகை நூல்கள் தோன்றியதான். அவை முறையே பிரம்மன், திருமால், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் ஆகிய 5 தேவருக்கும் அவர் உபதேசித்ததாக அதுல சொல்லப்படுது. சதாசிவர் தனக்கு கிடைத்த மந்திர தந்திரங்களை தன்னுடைய 5 முகங்கள் மூலம் வாமம், தட்சிணம், சித்தாந்தம், காரிடம், பூதம், பூதம்னா பூதம் கிடையாது, மேனி, திருவுரு தாங்கிய மேனிய பூதம் 5 வகை தந்திர நூல்களாக பூ உலகுக்கு கொடுத்தாங்களாம். இவற்றில் சாருட பூத தந்திரங்கள் அழிஞ்சிடுச்சான். வாம தந்திர நூல்கள் இன்னைக்கும் கம்போடியா, ஷாவகம் போன்ற இடத்துல இருக்குதான். எஞ்சிய தட்சிண தந்திரங்கள்
காஷ்மீர சைவத்துக்கும் சித்தாந்த நூல்கள் தென்னாட்டு சைவத்துக்கும் ஆதாரமாக அமைஞ்சிருக்கு. காமிக முதலான சிவாகமங்கள் மந்திர தந்திரங்களில் சித்தாந்த வகைப்பாட்டில் வருபவை. சிவாகமங்களுக்கு காலத்தால் இந்திய தட்சிண தந்திரங்கள், தென்கிழக்கு ஆசியாவுக்கு இடம்பெயர்ந்த வாமத்தையும் தவிர்த்துவிட்டு சைவம், உருத்திரம், பைரவம். பைரவம் தான் நம்ம இப்ப 27 நட்சத்திரம்னா அதுக்கு 27 நட்சத்திர பைரவம் சொல்றோம்ல, அந்த 27 நட்சத்திரத்துக்கு 27 நட்சத்திர பைரவங்கள். ஒவ்வொரு சக்தி பீட்டங்கள் விழும் பொழுதும் அந்த பக்கத்துல ஒரு பைரவர். அந்த வகையான வழிபாட்டை பைரவ வழிபாடுன்னு சொல்றாங்க. சிவாகமங்கள் 10 சைவத்துக்கும், உருத்திர ஆமங்கள் 18 உருத்திரத்துக்கும், பைரவா அல்லது தட்சிண தந்திரங்கள் 64 பைரவத்துக்கும் உரிய நூல்களாக குறிப்பிடுகிறாங்க. இந்த வகைப்பாடு சைவ உருத்திர ஆகமங்களை மொத்தமாக 28 சித்தாந்த ஆகமங்களாக பார்க்கும் வழிபாடு அல்லது வழக்கை நிர்வகித்திருக்கு. இப்படி சிவ வழிபாட்டுல அன்னைக்கு நாம மாதவன் ஐயா சொன்னா அப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு. ஆனா எல்லாமே 28க்குள்ள அடைஞ்சிருச்சு. சைவ சமயத்தின் ஒரு பிரிவான காபாலிக சைவ நெறியை பின்பற்றுகிற காபாலிகர். இவர்கள் சைவ சின்னங்களை அணிவதோடு மண்டையோடு மற்றும் சூளம் ஆகியவற்றில் தாங்கியவர்களாக இருப்பார்கள். இந்தியாவின் வடப்பகுதியில் வளர்ந்த நெறியாக கருதப்படும் காபாலிகம் தென்னகமான தமிழகத்திலும் கொஞ்சம் வளர்ந்து இருந்தது. சோழர்கள் காலத்தில் மற்ற சைவ பிரிவுகளோடு காபாலிகர்களும் தமிழகத்தில் இருந்திருக்காங்க. இவங்க இந்த காபாலிகர்கள் மயானங்கள் மட்டுமே குறிப்பிட்ட இடத்த மயானங்களா வச்சாங்க. கட்சி ஒரு மயானம், அதாவது காஞ்சிபுரம். சீர்காழி ஒரு மயானம், திருவேலி ஒரு மயானம், திருவேலி மிளலை. நாளூர் அப்படிங்கிற ஒரு மயானம் கும்பகோணத்துல இருக்கான். திரு கடவுர் ஒரு மயானம். எதுக்காக இதையெல்லாம் சொல்றோம்னா, இந்த 28 ஆகமங்களுக்கும் காப்பாளிகர்களுக்கும் இருக்கிற தொடர்பு இந்த மயானங்கள் மூலமாகத்தான் வந்திருக்கு. இடைக்கால சோழர் மற்றும் பிற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்த பல கல்வெட்டுக்கள் இந்த அகஸ்தியன் பள்ளி நகரத்துல இருந்திருக்கு. தினசரி 6 முறை பூஜை சடங்குகள், வருடாந்திர திருவிழாக்கள் நடந்திருக்கு. இந்த கோவிலில் அகஸ்தீஸ்வரர் மற்றும் அவருடைய துணைவியார் பக்கம்பிரியால் நாயகிங்கிற பேர்ல இருந்திருக்காங்க. வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் முக்கிய திருவிழாவாக ரொம்ப தூரத்திலிருந்து வந்த ஜனங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் கலந்துக்க கூடிய அளவுக்கு திருவிழா நடந்திருக்கு. அகஸ்தியம் பள்ளி நகரம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்த கோவில் அகஸ்தீஸ்வரரின் கோவிலின் தலைமை தெய்வம் அகஸ்தீஸ்வரரின் பெயரால் அகஸ்தீஸ்வரன் பள்ளின்னு அழைக்கப்படுது. அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தர் எழுதிய 7ஆம் நூற்றாண்டின் சைவ நியதி படைப்பான தேவாரம் இந்த இடத்தை திருமறை காடுன்னு குறிப்பிடுறாங்க. நாம சினிமாவில பார்த்திருக்கோம். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ஒருத்தர் பாடி கோயிலை திறக்க வைப்பாங்க, ஒருத்தர் பாடி கோயிலை மூடி வைப்பாங்க. புராணத்தின்படி சிவன் மற்றும் பார்வதியின் புனித திருமணத்தை காண அனைத்து தேவர்களும் கைலாயத்தில் கூடியிருந்தனர். இதன் காரணமாக பூமி வடக்கு நோக்கி சாய அதை சமநிலைப்படுத்த சிவன் அகஸ்திய முனிவரை தெற்கு நோக்கி செல்லுமாறு கேட்க இந்த இடத்தில் தான் சிவன் அகஸ்தியருக்கு பார்வதி பரமேஸ்வரராக திருமண ரூபத்தில் காட்சி கொடுத்தாங்க. எந்த இடத்துல? மணப்பாறை, திருச்சிக்கு அந்தாண்ட மணப்பாறை ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஆலயத்துல. ஆண்டார் கோவில் பஸ் நிறுத்தம், மாவட்டம் திருச்சி. பழமை சுமார் 1500 வருடங்களுக்கு மேலே. கன்னிமூலை கணபதி, முருகப்பெருமான், கால பைரவர், சூரிய சந்திரன், கோஷ்ட தெய்வங்கள், நவகிரகங்கள் எல்லாம் இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காருங்க. இப்ப நம்ம திருச்சியில பெரிய கோவில் திருவாச்சி கோயிலுன்னு ஒண்ணு போவோம். அப்ப நாங்க போகும்பொழுது சரியான பாதை கிடையாது, ஒரு ஓடை போச்சு. அந்த ஓடை மேல ஒரு 10 மரத்தண்டுகளை போட்டிருந்தாங்க. அதுல நாங்க நடந்து அந்த பக்கமா அந்த கோயிலுக்கு போனோம். அந்த திருவாசி கோவில்ல 2 விசேஷங்க. சர்ப்ப நடராஜர், நம்ம நடராஜர்னாலே காலுக்கு கீழே முயலகனை வச்சிட்டு இருப்பார், அங்க சர்ப்ப நடராஜரை வச்சிட்டு இருக்காங்க.
குண்டலினி சக்தியை சோம்பேறியா இருக்காம மெதித்து அதை உயிரூட்டி குண்டலியை உயிர்ப்பிக்கும் சக்தி அந்த ஷர்ப நடராஜரை அங்க பார்க்கலாம். அங்க முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபத்துல ஒரு தூண்ல பொற்றால பூவாய சித்தர் அவருடைய சிற்பம் செதுக்கப்பட்டிருக்குங்க. அதாவது யாருக்காவது குழந்தை இல்லை, கர்ப்பப்பை கோளாறு இருக்கு அப்படின்னா அந்த பொற்றால பூவாய சித்தரை வந்து கும்பிடுறாங்க. அதுக்குன்னு அவங்க தனியான ஐதீக முறைகளை வச்சிட்டு இருக்காங்க. மிக அமைதியான இயற்கை வளம் சூழ்ந்த மரங்கள் சூழ்ந்த திருக்குன்றின் மேலே அமைந்துள்ள பழமையான அகஸ்தியன்பள்ளி கிராமம் அற்புதமான ஆலயம், பல்வேறு இறை ரகசியங்களை தன்னல் கொண்டு இருக்காங்க. இங்க ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஸ்வயம்பு, நல்ல அழகான தோற்றம். இறைவி ஸ்ரீ வடிவுடை நாயகி, பெண் குலத்திற்கு பல்வேறு நல்ல வரங்களை அருளும் தாய். வேண்டுவோருக்கு அடைந்தோருக்கு வாழ்வில் ஒரு முறையாவது போய் வேண்டுனா நல்லது நடக்குது. இந்த அகஸ்தீஸ்வரர் பள்ளி அங்க இருக்கிற தூண்னா பொற்றால பூவாய சித்தருக்காவது கர்ப்ப கிரகத்துக்கு நேராகவே இருக்கிற தூண்ல இருக்கு. தாயுமான சுகசித்தர் எப்படி இருக்க? மணப்பாறை அகஸ்தீஸ்வரன் பள்ளி தாயுமான சுகசித்தர் எப்படி இருக்க? சுத்து பிரகாரத்துல ஒரு விநாயகருக்கு 4 கால் மண்டபத்துல உட்கார்ந்துருக்கார் விநாயகர். அந்த 4 கால்ல ஒரு கால்ல இந்த தாயுமான சுகசித்தர் இருக்காருங்க. ஏன் இந்த தாயுமான சுகசித்தருக்கு இவ்வளவு சிறப்புன்னு இன்னைக்கு நான் சொல்றேன்னா, நம்ம மதுரை மீனாட்சி, மலையத்வஜ பாண்டியனும், காஞ்சன மாலை கந்தர்வர்கள் செஞ்ச தவத்தின் பயனாக யாகத்திலிருந்து தோன்றாங்க. அப்படி தோன்றிய மதுரை மீனால் உலகையும் ஜெயித்து சிவபெருமானை பூமியிலே சொக்கனாக ஏற்றுக்கொண்டார். சொக்கனா மீனாட்சியும் தம்பதிகளாக வாழறாங்க. அப்ப மீனாட்சி அம்மைக்கு 40 நாட்கள் கரு உருவாயிருக்குன்னு வைத்தியர்கள் நாடி பிடிச்சு சொல்றாங்க. அம்மா, இந்த கருவுக்கு சரியான போஷாக்கு இல்லம்மா. அப்ப என்னங்க பண்றது? நீங்க தாயுமான சுகசித்தர் கிட்ட போங்க. தாயுமான சுகசித்தர் பேரே அம்மா சுகம் தரு, தாய் மாதிரி சுகம் தரக்கூடிய சித்தர் தாயுமான சுகசித்தர். சுத்து பிரகாரத்துல 4 கால் மண்டப கணபதியோட ஒரு தூண்ல தான் இருக்க. அவர்கிட்ட போனா என்ன நடக்கும்? அவர் எல்லாம் அறிந்த வல்லம்ப சித்தர். ஒரு பெண்ணோட வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கண்களாலேயே கணிக்க கூடியவர். மதுரை மீனாள் கிட்ட சொல்றாரு, மகாராணி, உன்னோட கருவுக்கு கொஞ்சம் பலம் கம்மியா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்? உன்னுடைய கருவை நான் என் திருக்கரங்களால் எடுத்து என்னுடைய தொடைகளில் வைத்துக் கொள்கிறேன். உடைய வலது தொடையில அந்த சிசுவை அப்படியே எடுத்து அந்த தொடை அப்படியே பிளக்குமா, அதுக்குள்ள அந்த குழந்தைய வச்சுக்குவாராம். அதுக்குன்னு நியம நிஷ்டைகள், பூஜைகள், ஆகாரங்கள் அப்படி செய்வாராம். 48 நாட்கள் கழிச்சு மறுபடியும் தாயை கூப்பிட்டு அவங்க வயிற்றுல வச்சிடுவார். இவர்தான் தாயுமான சுகசித்தர். இந்த தாயுமான சுகசித்தர் ஒரு தூண்ல தான் இருக்காரு. இவரை வணங்குவது மாதிரி எதிரில ஒரு தூண் பொம்மை இருக்கு, தூண்ல இன்னொரு பொம்மை இருக்கு. இவரு இப்படி தவம் பண்ணி அந்த கர்ப்பத்தை காப்பாத்தி மறுபடியும் தாய்க்கு கொடுப்பதை பேரை இடு சூறை கர்ப்பம்னு தூய தமிழ்ல சொல்றாங்க. இடு சூறை கர்ப்பம்னா நம்ம பலராமன் வந்து தேவகி வயிற்றிலிருந்து வாசுதேவன், அதாவது வசுதேவன் தேவகி தானே, அந்த வசுதேவனோட முதல் மனைவி ரோஹிணி தேவி, அவங்க வயிற்றுல தேவகி அம்மாவோட 7வது குழந்தைய வச்சிடுறாங்க. அவர்தான் பலராமனா வர்றாங்க. அது மாதிரி இதுக்கு இடு சுரை கர்ப்பம்னு வைக்கிறாங்க. தவ வலிமை கொண்டவர். அந்த தவ வலிமையை கொண்டு கர்ப்பம் தாங்க முடியாத கர்ப்பத்தை தான் தாங்கி தன்னுடைய வயிற்றுக்கு அல்லது தொடைக்கு மாத்திக்கிட்டு 48 நாள் கழிச்சு அந்த கருவினை உரிய தாயின் வயிற்றுக்குள்ளேயே வச்சிடுவார். இது மாதிரி பல பேருக்கு வச்சிருக்கிறாரு. அதனால
நம்ம மீனாட்சி அம்மை போய் முருகப்பெருமானின் ஒரு கூறு பூலோகத்துல உக்கிர வீரபாண்டியன்னு சொல்றாங்க, உக்கிர வழுதை பாண்டியன்னு சொல்றாங்க, உக்கிர திருக்குமாரன்னு சொல்றாங்க முருகனோட அவதாரங்களை. அப்படி மறுபடியும் மீனாட்சி அம்மையின் கர்ப்பத்தில் வைத்து உருத்திரகுமாரர் அவதாரம் பண்ணார். அந்த கோவில்ல இன்னும் என்ன விசேஷம்? மணப்பாறை அகஸ்தீஸ்வரர் கோவில்ல ஸ்ரீ தன சிருஷ்டி ரகசியத்தை, தன சிருஷ்டி. இப்போ ரசவாதம் பண்ணா உலோகத்தை பொண்ணா பண்றோம், இங்க தன சிருஷ்டி ரகசியத்தை ஸ்ரீ அகஸ்திய பெருமானுக்கு அம்பாள் சொல்லி தந்த திருத்தலம். இங்குள்ள அம்பாள் சன்னதியின் கோபுரத்தில் ஸ்ரீ தன சக்கரம் இருப்பதாக ஒரு ஐதீகம். இங்க சூரிய பகவானும் சந்திர பகவானும் தனித்தனி கருவறையில் ஒரே மண்டபத்தில் மிக அருகிலே இருவரும் உள்ளனர். இது ஒரு வித்தியாசமான அமைப்பு. ஸ்ரீ தன சிருஷ்டி ரகசியத்தை அம்பாள் சொன்ன திருத்தலம் இது என்பதால் அம்பாள் சன்னதியின் கோபுரத்தில் ஸ்ரீ தன சக்கரம் இன்று இருப்பதாக ஒரு ஐதீகம். எங்களால் அதை பார்க்க முடியலைங்க. அந்த ஒரே மண்டபத்துல மேல உச்சியில அம்பிகையோட கருவறை மண்டபத்துக்கு மேல தன சிருஷ்டி சக்கரம் இருக்கு. இந்த கோவில்ல முருகப்பெருமான், பைரவர், நவகிரகங்கள், நந்தி, சண்டிகேஸ்வரர், அப்புறம் கோஷ்டத்தில் உள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர் சிலை ரூபங்கள் ரொம்ப தத்ரூபமா இருக்கு. கோவில் மலையை சுற்றிலும் மரங்கள், கோவில் எல்லாத்தையும் பிரகாரத்தையும் சுத்திட்டு வரும்போது அவ்வளவு இயற்கை காட்சியா இருக்கு. நாங்க கோவிலை சுத்தி பார்த்தோம், ஆனா தன சிருஷ்டி ரகசியம் இருக்குங்கிறது அப்ப எங்களுக்கு தெரியல. அதனால அதை நாங்க பார்க்காம தான் வந்தோம். அந்த உருத்திர அல்லது உக்கிர வழுதி பாண்டியனுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் காந்திமதிங்கிற பெண்ணை பார்த்து கட்டி வைக்கிறாங்க. அப்பா சிவபெருமான் இனிமேலும் நாங்க பூ உலகில இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சக்கநாத பெருமான் மதுரை மீனாள் கோவில்ல இருக்கிற சிவலிங்கத்துக்குள்ள போய் ஐக்கியமாறார். மீனாட்சி என்ன பண்றாங்க, அப்படியே பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணிட்டு கணவனின் கருவறைக்கு பக்கத்துல போய் உள்ள சிவபெருமானின் சிவலிங்கத்தின் இடப்புறமாய் நின்றபடியே சிலையாகினார். அப்படியே நின்னபடியே சிவனோட ஐக்கியமாயிட்டாங்க. அதனாலதான் மதுரை மீனாட்சி அந்த மகாராணியா ஆட்சி புரிஞ்ச காரணத்தினால அவங்களுடைய அபிஷேக ஆராதனைகள் பொதுமக்கள் பார்க்க தகுந்தது அல்ல. ஏன்னா இந்த உலகத்துல அவங்க நடந்து புவியை ஆண்டு இருக்காங்க. இந்த உக்கிர வழுதி பாண்டியன் முருகப்பெருமானோட அம்சம் அப்படிங்கிறத தேவேந்திரனும் இந்திரனும் வருணன் வாயு யாரும் ஏற்க மாட்டேங்கிறாங்க. அதெப்படி? சிவனும் பார்வதி இங்க வந்தாங்க, வேலை முடிஞ்சது போயிட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைய நம்ம தலைவனா ஏத்துக்க முடியுமா? முடியாது. அவர் ஒன்னும் சொல்றது இல்ல, நீங்க உங்க நாட்டை ஆண்டுக்கோங்க, நான் என் நாட்டை ஆண்டுக்கிறேன், அவ்வளவுதான். உடனே அக்னியை அனுப்பி ஊரை சுத்தி அக்னிய பரப்பி மக்கள் வாழ விடாம தேவேந்திரன் அக்னி பகவானை செய்ய சொல்கிறார். உக்கிர வழுதி பாண்டியன் தந்தையை கேட்கிறார். வேல், வலை, செண்டு இது மூணையும் கொடுக்கிறார். சிவபெருமான் வேல், அதாவது வீசி எறிகிற வேலாயுதம், இருந்த இடத்துல இருந்து வலை கிட்டத்தட்ட பூமராங் மாதிரி போய் என்ன தாக்கணுமோ தாக்கிட்டு அந்த வலையானது கைக்கு வந்துடும். செண்டு நம்ம கதாயுதத்தை ஒத்து இருக்கலாம், அதுல அடிச்சா அவ்வளவுதான் மலைய தூள், அது மூணையும் கொடுக்கிறார். வருண பகவானை கூப்பிட்டு அக்னி நகரத்தை சுத்திக்குச்சு, நீ கொஞ்சம் மலை பொழிந்து இத காப்பாத்துன்னு சொன்னா வருணன் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு அகம்பாவமாக நிற்க சிவபெருமான் ஊழி பேரலை போல் ஓசை தர வருண பகவான் நடுநடுங்கி அந்த அக்னியை அணைக்கிறார். அப்பவும் தேவேந்திரனுக்கு மனசு கேட்கல. அங்க சுத்தி இருக்கிற மலைகள்ல ரத்தின கர்ப்ப கற்கள், முத்துக்கள், பவளங்கள் எல்லாம் இருந்ததா. பொதுவா மதுரைனா நமக்கு ஞாபகம் வருது முத்துக்கள். அந்த முத்துக்களை நெய்தல் நிலத்துல இருக்கிற வலைஞர்கள் அறிந்து அப்படியே வலை போட்டு தேழு எடுத்து மன்னனிடம் கொண்டு கொட்டுவாங்க.
அந்த கொற்கை முத்துக்களுக்கு உலகத்திலேயே சிறந்த மதிப்பு அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு கொற்கை முத்து எங்க இருக்கு என்னன்னு ஒண்ணுமே தெரியல. எல்லாமே சிப்பிகளை கொண்டு வந்து இவங்களா ஏதாவது ஒண்ணு உள்ள வச்சு கடல் தண்ணியை ஒரு சொட்டு விட்டு செயற்கை முத்துக்களை தான் நாம இன்னைக்கெல்லாம் வச்சிட்டு இருக்கோம். அந்த ரத்தின கர்ப்ப மலையை இந்திரன் தன்னுடையதுன்னு சொல்ல நம்ம உக்கிரவலதி குமாரன் கோபம் கொண்டு வலையை எடுத்து இந்திரனை நோக்கி வீச அவன் இந்திரனை அந்த வலையானது இந்திரனை நெருங்கினது. இந்திரன் பயந்துடுறான். சுதர்சன சக்கரம் மாதிரி கழுத்தை அறுத்துட்டு திருப்பியும் உக்கிரவலதி பாண்டியன் கிட்ட போகக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. சரணம் 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 சொல்ல வலை திரும்பி வந்துடுது. ஆனா இந்த மலையை நான் உனக்கு தரமாட்டேன், இது ரத்தின கர்ப்ப மலைன்னு மறுபடியும் அடம் பண்றான் நம்ம தேவேந்திரன். அதனால செண்டாயிட்டம் கொண்டு வந்து அந்த மலையை போட்டு ஒரே அடிதான் உக்கிரவலதி பாண்டியன் செஞ்சது. ஒரே அடிதான் மலை பிளந்து உள்ள இருந்த ரத்தினங்கள், முத்துக்கள், பவளங்கள் பல 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 யுகங்களாக சேர்த்து அங்கே சேமித்து வைக்கப்பட்டு இருந்த அத்தனை பொக்கிஷங்களையும் முருகப்பெருமானின் அவதாரமான உக்கிரவலதி பாண்டியன் அல்லது உக்கிரகுமாரன் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து நாட்டுக்கு மக்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு தராரு. அப்ப பிரளயம் மாதிரி 7 கடல் மாதிரி ஊரை சுத்தி பெருகின வெள்ளத்தை தேவேந்திரன் அமைதியாக வெளியிலேயே போக சொல்லிடுறான். எல்லாமே அங்க சுபிட்சமா மாறிடுது. உக்கிரவலதி பாண்டியன் காந்திமதி அம்மையை மணந்து அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தை இருக்கிறதா தகவல் இல்லை முருகப்பெருமானுக்கு. அவங்களும் கைலாசத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கூறு இங்க வச்சுட்டு போனதாக ஒரு ஐதீகம். இந்த தாயுமான சுகசித்தரின் உதவியால் மதுரை மீனாட்சிக்கே கருத்தங்குனுச்சுன்னா எல்லா பெண்கள் நம்ம மானிட பெண்களுக்கு எப்படி கருத்தங்கும்? திருச்சி அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த திருவாசியில பொற்றால பூவாய சித்தர் அவரும் தங்கறதுக்கு வழி. இந்த மணப்பாறை கோவில்ல தாயுமான சுகசித்தரை கும்பிட்டா கருத்தங்க வழி. திருச்சி ஊட்டத்தூர் சுத்த ரத்தினேஸ்வரர் கோவில், அந்த நடராஜர் பஞ்சநதனக்கல் நடராஜர். சிறுநீரக கோளாறுக்கு அங்க வெட்டிவேர் மாலைய கட்டணம் செலுத்தினோம்னா பெரிய மாலையா அவங்களே கட்டி சாத்திடுறாங்க. அப்புறம் அந்த மாலைய யாருக்கு சிறுநீரக கோளாறு இருக்கோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த வெட்டி வேறைய எப்படி புச்சிக்கணும், எப்படி எந்த மாதிரி அதை உணவா எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பஞ்சநதன கல் அப்படின்னா மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் எல்லாம் சொல்றோம் இல்ல, அப்படி பல பல வருஷங்களாக மரங்கள் எரிந்து கரியாகி போய் பூமியின் அடி ஆழத்துக்கு போய் அழுத்தம் காரணமாக வைரக்கல்லா மாறுது. அது மாதிரி இந்த கற்களானது மலைகளாய் இருக்கிற கற்கள் பல அருவிகள் இருந்து உருண்டு பிறண்டு தண்ணியா அப்படியே அடிச்சுக்கிட்டு வருது. ஒரு மலை வெள்ளம் வரும் பொழுது அந்த அருவிகள் அடிச்சுக்கிட்டு வருது மூலிகைகளோட. அப்படி அடிச்சுக்கிட்டு வரும் பொழுது வேகம் அதிகமாக வரும் பொழுது மலை பிளவுபடுது. தண்ணி பட மலைகள் பிளவுபடுது. அப்படி பிளவுபட்ட மலைகள் துண்டுகளாக கற்களாக வருது, மணல் துகளாகவும் வருது. அப்படி பெரிய பாறைகள் பிளந்து பூமிக்கு அடியில விழுதான். பூமிக்கு அடியில இப்ப சொன்ன அப்படியே மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு அவை உலோகங்களாக மாறுகிறதாம். இப்ப நாம கோவில்ல பாக்குற பஞ்ச உலோகம், அஷ்ட உலோகம், சோமநாத கோவில்ல இருக்கிற 16 உலோக கலவை இப்ப அது மறுபடியும் வரப்போகுதுன்னு தகவல் வந்திருக்கு. அது அந்த முஸ்லிம் அந்த சிலைய பார்த்திருக்கான் சோமநாத்துல. சிலை அந்தரங்கத்திலேதான் நிக்குது, அப்படியே மேல அந்தரத்துல நிக்குது. பூமியிலையும் நிக்கல, தரையிலையும் நிக்கல, அந்தரத்துல நிக்குது. சுத்தி சுத்தி பாக்குறா, வாழை எடுத்து அது பக்கத்துல போனா அது எதுக்குது. இந்த சிலையில என்ன மர்மம், இந்த சிலை அந்தரத்துல இருக்க என்ன மர்மம்னு யோசிச்சிருக்கான். ஏன்னா எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி அந்த சிலைக்கு கீழே நவரத்தின குவியல்களை குவித்து அது மேலதான் சிலையை வைப்பாங்க. இப்ப பக்கத்துல போனா அந்த சிலையானது இவங்களை துரத்துது. சுத்தி பாக்குறான், தன்னுடைய படை காவலர்களை கூப்பிடுறான்.
இந்த சுவரையெல்லாம் இடியும். இந்த கர்ப்ப கிரக சுவரையெல்லாம் இடியும். கர்ப்ப கிரக சுவரை இடிக்க ஆரம்பிச்சதுமே லிங்கம் பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. ஏன்? சிலை 16 உலோக கலவைகளை கொண்டு கட்டுவிக்கப்பட்டது. சுத்தியே இருந்த சுவர்கள் காந்த புலன்களை கொண்டது. எந்த மாதிரி உலோகத்துக்கு எந்த மாதிரி காந்தம் அப்படி கண்டறியப்பட்டு கட்டப்பட்டது. அப்ப கீழே விழுந்தத தொன்மையான அங்க இருந்த பூசாரிகள் அந்த லிங்க துண்டுகளை பாதுகாப்பா எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. அதுல ரவிக்குமார் அப்படிங்கிறவர் ஒரு வம்சாவளியில எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம நடமாடும் தெய்வம் மகா பெரியவா கிட்ட 1926 வாக்குல காட்டி இப்ப இந்த லிங்கத்தை, அதாவது பெரிய லிங்கம் ஒரு துண்டு கையில இருக்கு, அந்த துண்டுலயே ஒரு லிங்கம் வரும், செஞ்சு வைக்கவா அப்படின்னு அனுமதி கேட்க, இன்னும் 100 வருஷத்துக்கு இந்த லிங்க துண்டு உங்க வீட்டுல இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லி இப்ப 100 வருஷம் கழிச்சு 2025 அத மறுபடியும் செப்பனிடப்பட்டு சோமநாத் கோவில்ல அதை நிறுவ போறாங்க. அந்த சுத்தியே இருக்கிற காந்த புலன் கொண்ட சுவர்களை சீரமைத்து அவங்க சரி பண்ணி மறுபடியும் நம்ம சோம்நாத் கோவில் புற்று உயிர், அப்படியே புற்றுயிர்னா மறுபடியும் மீண்டு எடுத்து நமக்கு தரப்போறாங்க அந்த உலக அதிசயத்தை. உலக அதிசயம் சொன்னா தஞ்சை பெரிய கோவில். உலக அதிசயம் அப்படின்னு சொன்னா நம்முடைய சிவன் கோவில்கள் கேதார்நாத் ஆகட்டும், ராமேஸ்வரம் ஆகட்டும், காசி ஆகட்டும், தொன்மையான கோவில்கள் அத்தனையும் ஒரே நேர்கோட்டில் வராப்பி வரும். அது உலக அதிசயம். இந்த சோமநாதர் கோவில் இருக்கிற மிதக்கும் சிவன் சிலை ஒரு அதிசயம். கோலியாத், குஜராத் மாநிலத்துல கோலியாத்துல தினமும் பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட கோவில் இருக்கு. மதியம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கடல் கரைக்குள்ளார அந்த லிங்கங்கள் இருந்து தெரியுமா. கடல் அலைகள் தூரமா போயிடுமா, லிங்கங்கள் மட்டும் தெரியுமா. கடலுக்குள்ளார தனியாவே எல்லா ஜனங்களும், நூற்றுக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நடந்து போய் அங்க இருக்கிற லிங்கங்களுக்கு, சூலாயுதங்களுக்கு எல்லாத்தையும் பூஜை பண்ணிட்டு பொறுமையா திரும்பி வருவாங்களாம். அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் கடல் அலை ஒதுங்கி நிக்குது. நம்ம கிருஷ்ணரை கோகுலத்துக்கு கொண்டு வர்றதுக்காக நந்தகோபன் வீட்டுக்கு வசுதேவன் தலையில வச்சுட்டு வரும் பொழுது கடல் பிளந்து வழி விட்டது. அது மாதிரி இங்க பக்தர்கள் பூஜிக்க ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த கடல் அலை வழி விடுது. இன்னைக்கே நடக்குது, தினம் நடக்குது. அப்புறம் பூஜையை முடிச்சுட்டு இவங்க வேகமா வெளியில வந்தாங்க, கடல் அலை மறுபடியும் அந்த லிங்கங்களை சூழ்ந்துக்குது. இவைதான் உலக அதிசயங்கள், இவைதான் இயற்கை அதிசயங்கள். இந்த மாதிரி அதிசயம் நம்ம சோமநாத் கோவில்ல வரப்போகுது. இந்த மாதிரி அதிசயம் திருச்சி சுத்தி இருக்கிற கோவில்ல பெண்களின் கர்ப்பப்பை கோளாறு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, சிறுநீரக கோளாறு தீர்க்கக்கூடியது எல்லாமே இருக்கு. இந்த ஊட்டத்தூர் சுத்த ரத்தினேஸ்வரர் கோவில் காசிக்கு வீசம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய எல்லாமே லலிதா தேவியோட திருவிளையாடல்ல மதுரை மீனாட்சி, ராஜ மாதங்கி, மரகத பாவை பூமியில பல்லாண்டு காலம் ஆண்டு இந்த பஞ்ச பூதங்களின் சேர்க்கையால் தானும் சாதாரண மனுஷி மாதிரி கருவுற்று உக்கிரவழுதி பாண்டியனை பெற்று அவன் காந்திமதி அம்மையை மணந்து அவனுக்கு வம்சம் இருக்கிற அப்படி தெரியல, அவரும் கைலாயம் சென்று அடைந்ததாக ஒரு தகவல். இன்னைக்கு நம்ம கணபதியோட சதுர்த்தி தினத்துல அடியேனால முடிஞ்ச வரைக்கும் தகவல்களை கொடுக்க முடிந்தது. சகலமும் லலிதா தேவிக்கு சமர்ப்பணம். அந்த நிறமாறு மீனாட்சி அம்மன் சிலை இமேஜ் கிடைச்சா அதை அனுப்புறேன். அதே மாதிரி அந்த விகட சக்கர விநாயகர் சிலை இமேஜும் கிடைக்கல, அதுவும் கிடைச்சா அனுப்புறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.